மதிப்பிற்குரிய தம்பி நவநீதன் அவர்களுக்கும் எங்களுடைய வலைக்கல்வி அலுவலகத்தின் முறைசாரா கல்வி பிரிவுக்குரிய ஆசிரிய ஆலோசகர் திருமதி கணேசமூர்த்தி அம்மணி அவர்களுக்கும் மட்டக்களப்பு ஆரியன்வெளி ஆர்கேஎம் மகாவித்தியாலயத்தினுடைய வழிகாட்டல் ஆலோசனை ஆசிரியை திருமதி அருட்செல்வி அவர்களுக்கும் சொன்னால் 6 வயது போல நாங்கள் பாடசாலையில் இணைகின்றோம். இப்போ இது புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை ஆசிரியர்களூடாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மாணவ தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்டு மாணவ தலைவர்களாக அந்த பாடசாலைக்குள்ள நாங்கள் உங்களுக்கு தரலாம். நீங்கள் எதனை பெற வேண்டும், எதனை நீங்கள் அதில் பிந்த பண்ணி நடைமுறைக்கு சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை மட்டும் அவர்கள் கூறுவார்கள். அவர்களுடைய கருத்துக்களிலே ஆழமும் இருக்கும், அகலமும் இருக்கும். ஆழச் சென்று சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய விடயம் உங்களை சேருகிற பொழுது பல விடயங்களை அகலமாக கவனித்து ஆழமாக செல்லுகின்ற ஒரு பாதையை மட்டும் நீங்கள் பிடித்து விட்டால் கூட உங்களுடைய செய்தாலே வெற்றி என்கின்ற இலக்கை அடைந்து விட்டோம் என்கின்ற சந்தோஷத்தோடு நாங்கள் கொண்டு செல்ல முடியும். உண்மையாகவே கூறப்படுகிற பல கருத்துக்கள், அந்த பல கருத்துக்களிலே சிறந்த கருத்துக்களை அதிசிறந்த கருத்துக்களை உள்வாங்கி நடக்கும் மாணவர்களாக நீங்கள் முடிய வேண்டும். இன்றைய மாணவர் என்று கதைக்கு வந்தீர்கள், நாளைய தலைவர்களாக மாற வேண்டும். இன்று இந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற கட்டமைப்பு விடயங்களை வெளியிலே கொண்டு பறைசாற்றி உங்கள் சொந்தக்காரர்கள், கிராமத்தில் வாழ்பவர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் உங்கள் கிராமத்தை கட்டி எழுப்புகின்ற பிரதான சக்திகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒரு விடயத்தை அமுல்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதனை பாடசாலைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். காரணம், கூடிய மாணவர்கள் கூடிய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. நான் கும்பிடுற தெய்வம் அது ஒரு விசுவாசம், ஒரு பிரபஞ்சமும் உங்களுக்கு இருக்கிறதுல அதுவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் நாங்கள் அது நல்லதாக பாசிட்டிவாக நாங்கள் பேச வேண்டும். அப்போ அந்த ஒரு வைப்ரேட் இதில் இருக்கிறது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நாங்கள் ஒரு அறிமுகமான ஒரு நிகழ்வு கூட நாங்கள் கடந்து செல்வோம். எந்த தேசத்தில் வந்துருக்கீங்க நீங்கள்? எந்த சொல்லுவோம் இதை சொல்லுங்க. மகாவித்தியாலயம். நீங்க அக்கா கண்டிஷன்ல வந்திருக்கீங்க. மாவட்டம் 3 பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த அந்த தொடர்பாக இல்லாமல் இருக்கீங்க. யாரு ஒரு பேர் என்னடாப்பா இன்னும் உங்களுக்கு அது ஒரு தெரியாம இருக்கீங்க இல்லாக்கா? அப்படிதான் இல்ல தெரியாத இல்லாக்கா? ஓகே. இப்ப நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம். நாங்க மிருகங்களை பேரு நான் இதை எழுதி போடுவேன். இல்ல பேர் நாய், அதாவது நாய் குறைக்கும், பௌபவ் குறைக்கும். என்னுடைய பேர் கிமார்த்தி. நான் ஆரியன்வெளி ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்தியாலயத்தில் மதிப்பளித்தல், பகிர்ந்து உண்டல், உண்மை பேசுதல், பொறுமை, நல்வழிப்படுத்தல், நல்ல விடயங்கள் கூறல், கூடி வேலை செய்தல், சகிப்புத்தன்மை, பாடசாலை பெரியோர்களுக்கு மதிப்பளித்தல், அனைவர்களும் சமமாக பழகுதல், முன்வரும் தன்மை, சகிப்புத்தன்மை, இன்ப துன்பங்களில் பங்கேற்றல், ஆளுமை, நேரம். நல்ல விடயங்கள் இருக்கும். எல்லா
பேசக்குள்ள இடைமறித்து பேசுவோம். என்ன? எப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க கதைக்கக்குள்ள அவங்க கதைக்கிற விஷயங்களை கேட்கணும். கேட்டாதான் அவங்க நல்லது சொல்றாங்களா இல்ல கெட்டது சொல்றாங்களா நாங்க மதிப்பளிக்காத ஒண்ணு விடுவாங்க. என்ன கதைக்க விடுறாங்க? அதுல யார் இதை சொல்றான்னு நாம கேட்கணும். யார் பார்க்கணும், யார் சொல்றா விஷயத்தை, யார் சொல்றா. அடுத்தது இந்த விஷயத்தை ஏன் சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஏன் இந்த விடயத்தை எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கணும். எப்படி இந்த விஷயத்தை எப்ப சொல்றாங்கன்னு பார்க்கணும். எப்ப சரியானே? யார் சொல்றா, ஏன் சொல்றா, எப்படி சொல்றா, எப்ப சொல்றா, எங்க சொல்றாங்க? மாணவர்களுக்கு இந்த தலைமைத்துவ பயிற்சி என்பது மிகவும் அத்தியாவசியமானது. எல்லா பிள்ளைகளிலும் இந்த தலைமைத்துவ பயிற்சியை எடுத்திருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். தலைமைத்துவம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு திரைக்களத்திலேயோ சரி, ஒரு நிகழ்விலேயோ சரி, ஒரு விளையாட்டிலேயோ சரி, எண்ணத்தில் இருந்தால நாங்கள் பாடசாலைக்குள்ளேயும் கூட பெற்று பெற்றதுதான் நாங்கள் இருக்கின்றோம். எனவே அதை பெற்றுக்கொள்வதற்கு நேரத்துக்கு வரணும்னு வந்து நான் பாடசாலையிலே கற்ற காலத்தில் நிறைய போட்டிகள் மேம்பாடுகளான செயற்பாடுல பங்கு பெற்றி அங்கே ஒரு லீடர்ஷிப்பாக இருந்த காரணத்தால் தான் நான் இன்றைக்கு இப்படி ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. நான் படிக்கிற காலத்தில் அப்படி இல்லையே. அதனால தான் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரை வந்து பின்பற்றுறது, ஒரு செயல்பாடு செய்யக்குள்ள எல்லா வகையிலும் சிந்திக்கிறது. தலைவராக சொன்னால் நேர்மையான உண்மையான மற்றவர்களுக்கு உண்மையான தலைவராக இருக்கிறேன் என்று ஆசைப்படுறேன். சொல்ல போறீங்க, நான் இப்படி வந்தனால் இந்த மாதிரி மாற்றம் ஒன்று இருக்கிறதுக்கு நான் இதை செய்ய போறேன். சமுதாயத்தை உருவாக்குவோம். அதான் உங்க நோக்கம். எப்படி? அதாவது நம்ம ஸ்கூலில் வந்து சில மாணவர்களுக்கு வந்து ஸ்கூலில் பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனை அதிகமாக இருக்குது. அதை நாம் தரம் பிரித்தல் மூலம் பொலித்தீன் பாவனையை குறைக்கலாம். நிகழ்ச்சி ஒன்று தொடங்கினதிலிருந்து மாணவர்களுக்குள்ள இருக்கின்ற நல்ல பண்புகளை கொண்டு வர இது உதவியாக இருந்தது. நாங்கள் வந்து காலையில் வரக்குள்ள ஒரு சும்மா நிகழ்ச்சி அப்படித்தான் நடக்க போகுது தான் வந்தேன். ஆனால் இது இங்கே வந்தோடனே வந்து தலைமைத்துவம் என்ன, தொடர்பாடல் என்ன, ஃபோன் பாவிக்கிறதால எவ்வளோ பிரச்சனை வருது, ஒரு சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் என்னென்ன, ஒரு தலைவரை நம்ம எப்படி செயல்படணும் என்ற பல விஷயங்கள் அறிஞ்சு நாங்கள் வரும்போதே வந்த நாள் என்ன நடக்க போதோ அது தெரியாமல் இப்போ இங்கே வந்ததுக்கு தான் தெரியும் தலைமைத்துவம் என்ன, அதை எப்படி நடத்தணும், நம்மளுக்கு இருக்கிறார்கள் எப்படி நம்ம செயல்படுத்தணும் தெரிஞ்சிச்சு.